பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் 1:16. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருடைய பரிபூரணத்தினாலே நம்ம எல்லாரும் கிருபை மேல் கிருபையை பெற்றுக்கொண்டோம் என்று. இந்த காலை வேளையிலும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. காலையிலே தேடுகிறவர்கள் அவரை கண்டு கொள்வார்கள். அவருடைய பரிபூரணத்தை நாம் அனுபவிக்க முடியும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டு கொள்வான் என்று சொன்ன ஆண்டவர் புது கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படி காலையில் அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் அந்த கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறோம். உபாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலையிலும் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாகச் செய்வார். பரிபூரணம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் ஒவ்வொருவரையும் அவர் பரிபூரணமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எவைகளெல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார்? கைகள் செய்யும் எல்லா வேலையில், கர்ப்பத்தின் கனியில், மிருக ஜீவனின் பலன், நிலத்தின் கனி, எல்லாவற்றிலும் ஆண்டவர் இந்த காலை வேளையில் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் பெருக பண்ணுகிறார், பூரணப்படுத்த விரும்புகிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆண்டவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம். ஆகவே தான் மோசே ஆண்டவரிடத்தில் கேட்டான், ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும் என்று. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்னாக செல்லும் பொழுது, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, மோசே 40 நாள் இரவும் பகலும் தேவ பிரசன்னத்திலே சீனாய் மலையிலே முகமுகமாய் ஆண்டவரிடத்திலே பேசி கொண்டிருந்த பொழுது, அவன் திரும்பி வரும் பொழுது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் காணவில்லை, அவன் அறியவில்லை. மற்ற ஜனங்கள் பார்த்தார்கள். அவர் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு பயப்பட்டு தங்கள் முகத்தை மூடிக்கொண்டார்கள். அவ்வளவாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் போகும் பொழுது அவர் நம்மை பரிபூர்ண சந்தோஷத்தினால, சமாதானத்தினால, பரிபூரணமான பிரசன்னத்தினால நம்மை நிரப்புகிறார். நம்முடைய முகம் பிரகாசிக்கிறது. ஆகவே தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் உண்டு. ஆண்டவருடைய சமூகத்திலே பரிபூரணமான சந்தோஷம், பரிபூரணமான ஆனந்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த காலை வேளையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் சமூகத்திற்காக, அவருடைய பிரசன்னத்திற்காக நாம் நன்றி சொல்லுவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம்
28 அதிகாரம் 20 சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. உண்மை, நம்முடைய வாழ்க்கையில் உண்மை இருக்கும் பொழுது நாம் ஆண்டவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நாம் முழுமையுமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நாம் ஒவ்வொரு காரியத்திலும், சின்ன விஷயத்திலும் நாம் உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் பரிபூர்ணமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். யோவான் 10 அதிகாரம் 10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்தவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில் நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பரிபூர்ண ஜீவன், பலன், சுகத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எவைகளிலெல்லாம் நாம் குறைவுபட்டிருக்கிறோமோ இந்த காலை வேளையில் எல்லாவற்றையும் ஆண்டவர் பரிபூரணம் அடைய செய்வார். பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண நன்மை, பரிபூர்ண பலன், ஜீவன் எல்லாவற்றையும் இந்த காலை வேளையில் ஆண்டவர் கொடுத்து நம்மை பலப்படுத்த போகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 23 அதிகாரம் 6 சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய கிருபை என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த கிருபை மேல் கிருபையை நான் பெற்றுக்கொண்டே இருப்பேன். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் தேடி போக வேண்டியதில்லை. அந்த நன்மையும் கிருபையும் என்னை தொடரச் செய்வார். நான் அவருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது, நான் அவருடைய கிருபையை வாஞ்சித்து அதிகாலையிலே ஆண்டவரை தேடும் பொழுது, அவர் தம்முடைய பரிபூரணத்தினாலே கிருபையின் மேல் கிருபை தந்து, பலவீனங்களை மாற்றி பலன் தந்து, எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்து பரிபூர்ண நன்மையினால் நிரப்பி இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறபடியினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இன்றைக்கு அந்த பரிபூரணத்தை, அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த பகுதியில் குறைவுகளோடு இருக்கிறார்களோ இந்த காலை வேளையில் ஆண்டவர் பரிபூரணப்படுத்தி கிருபையின் மேல் கிருபையை கொடுத்து அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதியும். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.